கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தி மங்கி அப்படின்ட்டு ஒரு ஹாரர் ஃபிலிம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தில் ஒரு மங்கி பொம்மை வந்து இருக்குது. அது பார்க்க என்ன தான் நல்லா இருந்தாலும் அது கையில் இருக்கிற ட்ரம்ஸை எப்பப்போ தான் ப்ளே பண்ணுறாங்களோ அதை சுற்றி இருக்கிறவங்க இறந்து போயிடுறாங்க. ஸோ இந்த மங்கி பொம்மை ஹீரோக்கு எப்படி கிடச்சிது, அந்த பொம்மையை அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டு தான் நம்ம இந்த மூவியில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம ஹியர் மை வாய்ஸ் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட இந்த சின்ன சப்போர்ட் எங்களை நெக்ஸ்ட் வீடியோ ரொம்ப சீக்கிரமாக போடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்ணோம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். மூவியோட ஃபர்ஸ்ட் சீனில் ஒரு கேப்டன் ஒருத்தர் இருக்கார். ஒரு கடைக்குள்ளே ஸ்பீடாக போகிறாரு. ஸ்பீடாக போயிட்டு எனக்கு இந்த பொம்மையை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், நான் இந்த என் பசங்களுக்காக வாங்கினா அவங்களுக்கு இந்த பொம்மை பிடிச்சிருக்கு, பட் ஸ்டில் எனக்கு வந்து இந்த பொம்மையை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், எதனா பண்ண முடியுமா அப்படின்னு அந்த கேப்டன் வந்து சொல்கிறாரு. அந்த கடையில் ஒர்க் பண்ணுறவர் வந்து கேட்குறாரு, ஓகேல நீங்கள் ஏன் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் பிளட்டாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, அது நான் உங்களுக்கு சொன்னால் புரியாது, எனக்கு இந்த பொம்மையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்போது, சாரி சார் இங்கே நாங்கள் பொம்மையை எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டோம்னு ஒட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஆல்ரெடி இது யூஸ்டு பொம்மை மாதிரி இருக்குது பாருங்கள், அது கையில் இருக்க ட்ரம் ஸ்டிக் வந்து ஒரு கை மேலே இருக்குது, அது கீழே தான் சார் இருக்கணும், நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு அந்த கடையில் ஒர்க் பண்ணுறவங்களும் சொல்கிறாங்க. பட் இவன் வந்து என்ன சொல்கிறாரு, அது மேலே இருக்கிறது தான் சார் நல்லது, அது கீழே வந்துட்டால் ரொம்ப மாறிடும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பொம்மை வந்து ட்ரம்ஸை வந்து ப்ளே பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இப்போ என்ன ஆகுது, அவர் பயப்பட ஆரம்பிச்சிடுறாரு. கேப்டன் பயந்துட்டு ஹோ நோன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டே இருக்காரு. அந்த கடையில் நிறைய எலிலாம் இருக்குது. அது ஒரு ஆன்டிக் ஷாப் மாதிரி வச்சுக்கோங்களேன். அங்கே ஒரு எலிலாம் இருக்குது. அந்த எலி வந்து என்ன பண்ணுது, ஒரு கயிறை வந்து கடிக்குது. ஸோ அதை கடிச்சிட்டு முன்னாடி ஈட்டி மாதிரி இருக்கிறது அந்த கடை ஓனரை போயிட்டு அட்டாக் பண்ணி அவர் அங்கேயே இறந்துடுறாரு. நம்மளுக்கு புரியுது அந்த கேப்டன் ஏன் அந்த பொம்மை வேணாம் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாருன்ட்டு. அந்த பொம்மை எப்போ அந்த ட்ரம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணுதோ அப்போ அதை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆகுது. ஸோ அவர் அந்த குழந்தைங்களுக்கு அந்த பொம்மை கொடுக்க வேணாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சி தான் இங்கே வந்திருப்பார். ஸோ இவருக்கும் இப்படி ஆயிட்டனால என்ன பண்ணுவார், அங்கே வந்து கன் மாதிரி ஒன்று இருக்கும், லைக் ஃப்ளேம் கன் மாதிரி இருக்கும். அதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் போய் அந்த பொம்மையை நல்லா கொளுத்துறாரு. அந்த பொம்மைக்கு என்ன ஆச்சு நம்மளுக்கு காட்டலை. இங்கே தான் நம்ம டைட்டில் கார்டு வருது, தி மங்கி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1991 டைம் பீரியடில் நடந்துச்சு. இப்போ நம்ம அங்கேருந்து 1999 காட்டுறாங்க. 2 ட்வின் பசங்க வந்து இருக்காங்க. வந்து நம்ம ஸ்பெக்ஸ் போட்டவன் தான் ஹீரோன்னு வச்சுப்போம். அவனோட ட்வின் பிரதர் தான் வந்து பில் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் வந்து சின்ன வயசுலேருந்து என்ன செட் ஆகலை. அந்த பில் வந்து எப்பவுமே புள்ளி பண்ணிகிட்டே இருக்கான். அவன் கூட பிறந்த அந்த பிரதரை எப்பவுமே புள்ளி பண்ணுறான். ஹீரோக்கு வந்து இது சுத்தமாக வந்து பிடிக்கல. அவர் வந்து சில டைம்லாம் நினச்சிருக்காரு அந்த பில்லை வந்து சாவடிச்சிடணும், பில்லோ வச்சு மூடணும் அப்படின்ட்டு ரொம்ப நினச்சிருக்காரு. ஸோ இந்த கதையெல்லாம் ஃபுல்லாக நரேட் பண்ணுறது வந்து ஹீரோவோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து தான் நம்ம வந்து இந்த கதையை ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். அவர் வந்து என்ன சொல்வார், சின்ன வயசுலேருந்து எனக்கு என் பிரதரை வந்து பிடிக்கல, அவன் என்னை புள்ளி பண்ணிகிட்டே இருப்பான், அவன் வந்து என்னோட 3 மினிட்ஸ் முன்னாடி வந்ததுனால என்னவும் தெரியல, எங்கள் அம்மாவுக்கு வந்து எப்பவுமே வந்து அவன் தான் ஃபஸ்ட்டு மாதிரி இருக்குது, எனக்கு வந்து அவனை பிடிக்கல, ஸ்கூல்லேயும் வந்து அவன் என்னை பற்றி தப்பாக சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லிகிட்டே இருக்காரு. அண்ட் இவங்க 2 பேரும் ஒரு டைம் என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பாவோட ரூமை வந்து தேடிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு திங்ஸ் கிடைக்குது. அதுதான் வந்து அந்த மங்கியை வந்து ஒரு பாக்ஸில் இருக்குது. அந்த பாக்ஸில் என்ன எழுதிருக்கு, நீங்கள் இந்த கீயை மட்டும் திருப்பி பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸில் எழுதியிருக்கு. அதை வந்து பில் வாங்கி நான் திருப்ப போகிறேன்னு ட்ரை பண்ணும்போது ஹீரோ வந்து சொல்வார், இல்லைடா வேணாம் இது அப்பா ரூமுன்ட்டு. ஸோ இப்போ நம்மளுக்கே இங்கேயே புரிஞ்சிருக்கும் இவங்களோட அப்பா தான் வந்து அந்த கேப்டன். என்னதான் அவருக்கு வந்து அந்த பையன்கிட்ட இந்த பொம்மைலாம் கிடைக்கக்கூடாதுன்னு நினச்சாலும், அந்த பொம்மையை ஏதோ ஒன்று பண்ணியிருந்தாலும் அவர் திரும்பி வரல. பட் அந்த பொம்மை அவருக்கே தெரியாமல் அந்த வீட்டுக்கு வந்திருக்கும். அண்ட் அவங்க அம்மா கிட்ட அவங்க எப்பவுமே கேட்பாங்க, அப்பா எங்கம்மான்னு கேட்கும்போது அவங்க அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க, சிகரெட் வாங்க போனாருடா, அப்படியே போயிட்டாரு, திரும்பி வரவே இல்லை அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் வந்து சொல்லியிருப்பாங்க. கிட்ட சண்டை போட்டு பில்லும் வந்து அதை கீ வந்து பண்ணிடுறான். கீ பண்ணிட்டதுக்கப்புறம் வெயிட் பண்ணுறான். பட் எதுவுமே ஆகவே இல்லை. பொம்மையை திருப்பி ஹீரோ மேலே தூக்கி போட்டு போடா நீயும் பொம்மையும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறாங்க. அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால ஆனின்ற ஒரு பேபி சிட்டர் வந்து அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. லைக் ஒரு டின்னர் மாதிரி சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. வந்து பார்த்தா காரில் அந்த பொம்மை இருக்குது. சரி ஓகே பில்லு தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பான்ட்டு ஹீரோ பொம்மை பக்கத்தில் உட்காந்துட்டு அவங்க ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறாங்க. வந்து அந்த ஃபுட்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணுற இடத்துக்கு போகும்போது அங்கே ஒருத்தர் கத்தியெல்லாம் மேலே தூக்கி போட்டு ஏதோ பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ இதை பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு மட்டும் அந்த பொம்மை ட்ரம்ஸ் ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்குற மாதிரி ஃபீல் பண்ணுவார். அண்ட் அந்த கத்தியை அவர் ரொம்ப நல்லா தான் தூக்கி போட்டுகிட்டே இருப்பார். திடீர்னு பார்த்தா அது என்ன ஆயிருக்கும், அவங்களோட பேபி சிட்டரான ஹானிமலில் கழுத்தில் அந்த கத்தி வந்து பட்டுட்டு இருக்கும். அவங்களோட தலை அங்கேயே கீழே விழுந்து அவங்க அங்கேயே இறந்துடுறாங்க. மட்டும் என்ன தோணுது, அந்த பொம்மை வந்து ப்ளே பண்ணனால தான் இது எல்லாம் நடக்குது அப்படின்ட்டு அவர் மட்டும் யோசிச்சுட்டே இருக்காரு. அண்ட் அவருக்கு ஃபியூனரலும் நடக்குது. 2 பேரும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, எல்லாமே கொஞ்ச நாள், நானும் ஒரு நாள் இறப்பேன், நீங்களும் ஒரு நாள் இறப்பீங்க, எல்லாமே கொஞ்ச நாள் தான், இதுக்கெல்லாம் யோசிக்காதீங்க, வாங்க டான்ஸ் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல ஹீரோ வந்து என்ன சொல்வார், எனக்கு பேபி சிட்டர் ஹானி ரொம்ப பிடிக்கும், பட் என் லைஃப்பில் நான் ரொம்ப ஹாப்பியாக அந்த டே வந்து அந்த டே தான் அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போய் மங்கி
மங்கி கிட்ட போய் கேட்பாரு, நீ தான் அதை பண்ணையா, எனக்கு என்னமோ அதை நீ பண்ண மாதிரியே ஃபீல் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது பில் உள்ளே வந்துடுறான். நான் தான் மிஸ்ஸஸ் மங்கின்னு சொல்ல, நான் அந்த மங்கி உங்ககிட்டே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் புள்ளி பண்ணுவான். அண்ட் இவனும் வந்து சொல்லுவான், ஆமாம் நான் தான் மிஸ்ஸஸ் மங்கி அப்படின்னு சொல்லுவான். ஸோ நெக்ஸ்ட் டே ஸ்கூல் போவாங்க. இவன் ஸ்கூலில் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாங்களா, லைக் ஒரு பெரிய கேங் ஆஃப் பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்க, அவன் மேலே பனானாஸ்லாம் போடுவான். இவன் செம்ம கோவத்தில் வருவான். வீட்டுக்கு வந்துட்டு அந்த மங்கி வீட்டை வந்து சொல்லுவான், நீ தானே அது பண்ண ஆனிக்கு, எனக்கு தெரியாது, இப்போ நான் வந்து உன்னை திருப்பியும் ஆன் பண்ணுவேன், நீ ட்ரம்ஸ் ப்ளே பண்ணி என்னோட பிரதரான பில்லை நீ வந்து கொலை பண்ணிவிட்டு, எனக்கு அவனை பிடிக்கல, அவனால் ஸ்கூலில் எல்லாரும் புல்லி பண்ணுறாங்கன்ட்டு அவன் திருப்பி விட்டுருவான். அண்ட் பில்லு அப்போ வந்து ஸ்கூல்லேருந்து வரும். அவங்க அம்மா கிட்ட வந்து, அம்மா டின்னர்லாம் ரெடியாம்மா, பசிக்குதுமா அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா ஒரு மாதிரி சைலண்ட்டாக அப்படி நிற்பாங்க. ஏதோ அவங்களுக்கு ஆகுது, பிளட்டெல்லாம் வருது. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா அவங்க அம்மா அப்படியே கண்ணு காதெல்லாம் அப்படியே லைக் அவங்க உடம்பு எப்படி வெடிச்சு அவங்க அங்கேயே இறந்துட்டுறாங்க. என்ன ஆச்சு எதுன்னு யாருக்குமே எதுவுமே புரியவே இல்லை. அவங்களுக்கு ஆல்ரெடி அப்பாவும் கிடையாது, அம்மாவும் இல்லாத அந்த பசங்களால் அக்செப்டே பண்ணிக்க முடியல. அண்ட் இந்த இடத்துல தான் ஹீரோ ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கான். லைக் நம்ம இந்த பொம்மை கிட்ட போயிட்டு இவங்களை இதை பண்ணுன்னு சொன்னால் அது பண்ணாது. அந்த பொம்மையை நம்ம ஆன் பண்ணிவிட்டு அதுக்கே யாருன்னா ஒருத்தவங்களை சாவடிக்கணும்னு தோணும்ல, அது அவங்கள தான் சாவடிக்கும். இதை வந்து அவனுக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல. அவன் வந்து அவன் பிரதருக்காக தான் அதை பண்ணான், புள்ளி பண்ணுறான்ட்டு சின்ன வயசில் தெரியாமல் பண்ணிட்டான். ஆனால் அது அவங்க அம்மாவே இப்படி பண்ணணும்னு அவன் நினைக்காம தெரியாமல் தான் அதை பண்ணியிருப்பான். இதை வந்து ஃபியூனரல் அட்டன் பண்ணும்போது பில்லுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். லைக் இப்போ நம்ம வீட்டில் எல்லாருமே செத்துட்டே இருக்காங்க, நான் இந்த ட்ரெஸ் எல்லாம் கலட்டில் இந்த ஃபியூனரல் ட்ரெஸ்ஸோடவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான். அவன் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த பொம்மையை வந்து ஒரு டேபிள் மேலே வச்சு தனித்தனியாக உடச்சி போட்டுடுறாரு. இப்போ இவங்க 2 பேரும் தனியாக இருக்காங்களே, இவங்களை வந்து அடாப்ட் பண்ணி வளர்க்குறதுக்காக அவங்களோட ஆன்ட்டி அங்கிள் வராங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு பசங்க இல்லை, ஸோ நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அண்ட் அங்கே போய் பார்த்தா அந்த பொம்மை வந்து திருப்பி அந்த பாக்ஸ்குள்ளே இருக்குது. பில் வந்து கேட்பாரு, நீ எதுக்குடா இந்த பொம்மையை எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் எடுத்துகிட்டு வரல, நான் இது அங்கேயே தான்டா உடச்சி போட்டு வந்தேன், எனக்கு என்னமோ இதால் தான் எல்லாம் தோணுது அப்படின்னு சொல்லும்போது, நீ இதுதான் எல்லாமே எல்லாரையும் சாவடிக்குதுன்னு நினைக்கிறியா அப்படின்னுக்கப்போ, ஆமாம் எனக்கு அப்படி தான்டா தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே பில் வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், நான் அதை ஆன் பண்ணி பார்க்குறேன். பில் வந்து இந்த டைம் கீ கொடுக்குறான். ஸோ அந்த பொம்மை வந்து ட்ரம்ஸ் ப்ளே பண்ணுது. இப்போ என்ன ஆகுது, அவங்க ஆன்ட்டி அங்கிள் வீட்டில் இருக்கிறதுனால அவங்க அங்கிள் வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருக்காரு. மேலே ஹார்ஸ் எல்லாம் ஏறி அவரோட பாடி கூட கிடைக்கல, அப்படியே அது வந்து கூழ் மாதிரி ஃபுல்லாக அப்படி கூழ் மாதிரி அப்படி நசுங்கி அப்படி கிடைக்குது அவரோட பாடி. அது பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் அவரோட அங்கிள் பாடி கிடைக்குது. இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க, சரி ஓகே இது யாருமே யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு சங்கிலி எல்லாம் கட்டி ஒரு கிணத்துல அவங்க ஆன்ட்டி வீட்டிலேருந்து போடுறாங்க. யாருமே அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு போட்டுடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்களோட 2 பேரோட லைஃப் வந்து எப்படி மாறுதுன்னா, நம்ம ஹீரோ யாரையுமே மீட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அவருக்குள்ள ஒரு பயம், நம்ம கூட இருக்கவங்க எல்லாருமே இறந்துடுறாங்க, ஸோ நம்ம வந்து தனியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட் போயிட்டுறாரு. இன்னொரு சைட் பில், அவர் எப்படி இருக்கார் எங்கே இருக்கார் எதுவுமே தெரியல. அவர் ஒரு சைட் தனியாக போயிட்டு 2 பேரும் தனித்தனியாக அவங்களோட லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் இயர்ஸ்க்கு அதுக்கப்புறம் நம்ம ஆன்ட்டியை காட்டுறாங்க. அவங்க வீட்டில் வந்து இருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ சவுண்ட் கேட்குது. ஸோ என்ன பண்ணுறாங்க, அவங்க அண்டர் கிரவுண்டில் போய் பார்க்கும்போது அங்கே இருக்க ஸ்டெப் உடஞ்சி கீழே விழுந்துடுறாங்க. அண்ட் மேலே வந்து அதுக்கெல்லாம் ஆயில்மெண்ட் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கும்போது கேஸ் லீக் ஆகிற ஸ்மெல் வருது. கேஸ் பக்கத்தில் மூஞ்சி வைக்கிறாங்க, மூஞ்சை எரிஞ்சிடுச்சு. வெளியிலே ஓடுறாங்க, கடைசியில் அவங்க வந்து இறந்துடுறாங்க. ஸோ இப்போ தான் நம்ம ஹீரோ வந்து காட்டுறாங்க. அவர் வந்து ஏதோ ஒரு ஸ்டோரில் வந்து ஒர்க் பண்ணுறாரு. போயிட்டு எனக்கு லீவ் வேணும், நான் என் பையனை மீட் பண்ண போகிறேன், நான் வந்து வீக்லி ஒன்ஸ் தான் மீட் பண்ணுவேன், நான் என் பையனை மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது சரி ஓகேன்ட்டு அனுப்பிச்சிடுறாங்க. அண்ட் அவங்க எக்ஸ் ஒய்ஃப் வீட்டுக்கு போகிறாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி இன்னொரு மேரேஜும் ஆகிடுது. அங்கே ஒய்ஃப் வந்து என்ன சொல்கிறாங்க, நீ இதுதான் அவங்கள லாஸ்ட்டாக மீட் பண்ணுறது, என்னோட ஹஸ்பண்டே வந்து அவங்கள அடாப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, ஸோ நீ இனிமேல் மீட் பண்ண முடியாது, எனக்கும் இதுதான் சரின்னு தோணுது, நீ வந்து மீட் பண்ண அவ்வளோவா பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டேற, எங்கள் கல்யாணம் அப்போவே என் கூட நீ பெருசாக இல்லை, ஸோ நாங்கள் வந்து அடாப்ட் பண்ணிக்கலான்னு இருக்கோன்ட்டு அவங்க ஒய்ஃப் சொல்கிறான். அவனுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. சரி இந்த டேவாச்சு பையன் கூட நல்லா ஸ்பெண்ட் பண்ணலான்ட்டு அவங்க ஏதோ ஒரு மோட்டல் எடுத்து ஸ்டே பண்ணுறாங்க. இந்த டைமில் அவனுக்கு கனவுல வந்து என்ன ஆகுது, அவன் வந்து அந்த பொம்மையை ஒரு கட்டையில் வச்சு அடிப்பான்ல, அதே மாதிரி இவன் வந்து ஏதோ கிணத்துக்குள்ளே போகிற மாதிரியும் அந்த பொம்மை வந்து இவனை அடிக்கிற மாதிரியும் அவனுக்கு கனவெல்லாம் வந்து வருது. அண்ட் எழுந்தோ பார்க்குறான், டக்குன்ட்டு அவனுக்கு ஒரு கால் வருது. யார்கிட்ட இருந்து அந்த கால் வருதுன்னு பார்த்தா பில் கிட்ட இருந்து கால் வருது. இவன் வந்து ஃபோனை எடுத்து வெளியில் போய் பேசிகிட்டே இருப்பான். அண்ட் இதுக்கு முன்னாடியே வந்து அவன் பையன் வந்து கேட்டிருப்பான், நம்ம வந்து ஃபேமிலி ட்ரீ வரைகிறோம், உங்களோட அண்ணன் பிரதர் சிஸ்டர்ஸ் யாருனா இருக்காங்கன்னா, எனக்கு வந்து ஒரே ஒரு பையன் தான், எனக்கு சிப்ளிங்ஸ்லாம் இல்லைன்ட்டு அவன் போய் சொல்லியிருப்பான். அண்ட் அவங்க அம்மா நேம் அதெல்லாம் கேட்கும்போது அதெல்லாம் கரெக்டாக சொல்லியிருப்பான், பட் எனக்கு வேறு யாரும் கிடையாது அப்படின்னு போய் சொல்லியிருப்பான். இப்போ வெளியில் போய் கால் பேசலாம் அப்படின்னு போயிட்டு பில் உனக்கு எப்படி என் நம்பர் கிடச்சிதுன்னு கேட்கும்போது, எனக்கு போலீஸ் கிட்டேருந்து கிடச்சிது, நம்ம ஆன்ட்டியும் வந்து இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. ஓகே இவ்வளோ இயர்ஸ் ஆயிடுச்சு, கண்டிப்பாக வயசாகி தானே இறந்துருப்பாங்க அப்படின்னா, இல்லை இதையும் ஆக்சிடென்ட் தான் சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, இதான் போய் பார்க்கணும்னு சொல்லும்போது, ஏன் நீ தான் பார்க்கணும், நீ தானே பெரியவன், நீ போய் பாரு அப்படின்னு அவன் சொல்லும்போது, இல்லை நீ போய் பாரு, ஆன்ட்டி வீட்டுக்கு போய் பாரு, அண்ட் அந்த கிணத்துல அந்த மங்கி இருக்கான்னு போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பில் வந்து சொல்லியிருப்பான். இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்,
மேலே இருந்து ஒரு எலக்ட்ரிக் பாக்ஸ் வந்து கீழே விழுற மாதிரி இருக்கும். அந்த டைமில் ஒரு பொண்ணு வந்து ஸ்விம்மிங் பண்ணலான்ட்டு அந்த சைட் போயிருப்பாங்க. அவங்க பேசி முடிக்கும் போது கரெக்டாக அந்த பாக்ஸும் கீழே விழுந்துடும். அதில் இருக்கிற அந்த கரண்ட் ஷாக் எல்லாம் அந்த தண்ணியில் பாஸ் ஆகி அந்த பொண்ணு கரெக்டாக ஜம்ப் பண்ண போவாங்க. ஹீரோ வேணான்னு சொல்லியிருப்பாரு. அது பட் அந்த பொண்ணு ஜம்ப் பண்ணி அங்கேயே வெடித்து இறந்துடுவாங்க. ஆனால் அவன் பையனை போயிட்டு வா நம்ம சீக்கிரமாக போகணும், இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பையனை கூப்பிட்டுட்டு அவன் ஆன்ட்டி வீட்டுக்கு போகிறான். ஸோ அந்த ஆன்ட்டி வீட்டுக்கு போகப்போ அந்த ஏஜென்ட் ஒருத்தவங்க இருக்காங்க. லைக் அவங்க ஆன்ட்டியோ இல்லை அங்கிளோ இல்லை நெக்ஸ்ட்டு சொந்தம்னு பார்த்தா இவன் தான். ஸோ சொத்து இவனுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது உங்கள் அண்ணன் கூட சொன்னாங்க நீங்கள் வரீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவங்க பையனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். ஏன்னா ஆல்ரெடி அவன் சிப்ளிங்ஸ் இல்லைன்னு சொல்கிறான். எனக்கு இந்த சொத்துலாம் ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பையன் ஆல்ரெடி கோச்சிட்டு போயிடுவான். அந்த ஏஜென்ட் கிட்ட வந்து கேட்பாங்க, நீங்கள் எதனா மங்கி பொம்மை மாதிரி எதனா பார்த்தீங்களான்ட்டு. ஓ உங்களோட சைல்ட்ஹுட் மெமரியா, சாரி நாங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டோம், பட் அந்த மாதிரி மங்கி பொம்மை எங்களுக்கு எதுவுமே கிடைக்கலையே அப்படின்ட்டு அந்த பொண்ணும் சொல்லும். அண்ட் அவள் ரொம்ப நேரமாக ஒரு ரூமை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறான். ஹீரோ வேணாங்க பரவாயில்லங்க வேற எங்கன்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இல்லை நான் ஓப்பன் பண்ணிவிடுவேன் பாருங்கன்ட்டு ஓப்பனும் பண்ணிடுறான். பட் உள்ள ஒரு கன்னை நிற்க வச்சுட்டு இருக்காங்க. அது அப்படியே சாஞ்சு அந்த பொண்ணோட தலை அப்படியே தனியாக வெடிஞ்சு போயிடுது. ஹீரோ ஐயோ மறுபடியுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த லேடியோட அந்த விரல் எங்கே இருக்குன்னா நம்ம ஹீரோவோட வாயிலேருந்து எடுப்பார் அவர். அதை பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அவரோட வாய்க்குள்ளே அவங்க விரல் இருக்கிற அளவு அவங்களோட பாடி அப்படி ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த இடத்துல போலீஸும் வந்துடுறாங்க, கேஸும் வந்துடுச்சு. ஹீரோவை நைட்டு நீங்கள் அங்கே தான் ஸ்டே பண்ணணும், வேறு எங்கேயும் ஸ்டே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. எல்லாத்தையுமே வெளியில் ஒரு கேர்லி ஹேர் வச்சிருக்க பையன் பார்த்துட்டே இருக்கான். அவன் கிட்ட தான் இப்போ அந்த மங்கி இருக்கு. இந்த ரோட்டில் எக்ஸிபிஷன்லாம் போடுவாங்களே அதுலேருந்து அந்த மங்கி பொம்மையை வாங்கி வச்சிருப்பான். ஸோ அவங்ககிட்ட தான் இப்போதைக்கு அந்த பொம்மை இருக்குது. நம்ம ஹீரோக்கு ஒரு கால் வருது. யார் பண்ணுறாங்கன்னா பில் கால் பண்ணுறா. இவனை சொல்கிறாங்க என்ன நைட் இங்கே தான் ஸ்டே பண்ணுன்னு சொல்கிறாங்க, நான் இந்த மங்கி பொம்மையை தேடிட்டேன், எங்கேயுமே மங்கி பொம்மை இல்லை அப்படின்னும் போது ஓகே நீ ஸ்டே பண்ணுன்னு சொல்லும்போது இவனுக்கு கோவம் வந்துடும். பில்லும் காலை கட் பண்ணிவிடுவாங்க. சரி ஓகே நீ அகைன் கால் பண்ண ட்ரை பண்ணும்போது அங்கே டெலிஃபோன் புக் இருக்குது. அதில் அந்த கோட் நம்பர் செக் பண்ணும்போது அந்த நம்பரை என்ன இருக்குன்னா மிஸ்ஸஸ் மங்கின்னு இருக்குது. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீனில் இவன் தான் சொல்லியிருப்பான், நீ மிஸ்ஸஸ் மங்கின்னு சொல்ல நான் அந்த மங்கி பொம்மையை உங்ககிட்ட கொடுத்துறேன்னு பில் சொல்லியிருப்பான். ஸோ இவனுக்கு ஒரு பில் மேலே ஒரு டவுட் வருது. ஒருவேளை அவன் தான் அந்த பொம்மை வச்சிருக்கானோ. ஏன்னா எல்லா டைமே நம்ம கீ பண்ணும்போது தான் ஒருத்தவங்க இறந்து போவாங்க. சுற்றி அவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க. அதனால் பில் தான் ஒவ்வொரு டைம் கீ கொடுத்துட்டே இருப்பானோன்ட்டு இவனுக்கு பில் மேலேயே டவுட் வருது. இந்த சைடு நம்ம பில்லை காட்டுறாங்க. அவன் அந்த கிணத்துக்குள்ளே அந்த பொம்மையை போட்டாலும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தேடி பார்ப்பான். பட் அங்கே அந்த பொம்மை கிடச்சிருக்காது, மங்கி பொம்மை அங்கே இருந்திருக்காது. அண்ட் அவன் அந்த வீட்டுக்குள்ளே நிறைய டைம் சர்ச் பண்ணியிருப்பான், யாருக்கும் தெரியாமல் ஊரில் எல்லா இடத்துலையும் தேடி இருப்பான். லைக் அவன் ஆல்ரெடி நம்ம ஹீரோ கால் பண்ணும்போது அதில் என்ன வந்திருக்கும், நான் மிஸ்ஸஸ் மங்கி நம்பருக்கு கால் பண்ணும்போது நான் இந்த மாதிரி ஒரு மங்கி பொம்மை தேடிட்டு இருக்கேன், நீங்கள் யாருன்னா கிடச்சிச்சின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கன்னு வந்திருக்கும். ஸோ அதனால தான் இவனுக்கு டவுட் இன்னும் அதிகமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பில் அந்த பொம்மையை எல்லா இடத்துக்கும் தேடி இருப்பான். அவன் ஏன் தேடி இருப்பான்னா இதை ஆல்ரெடி கீப் பண்ணது நம்ம ஹீரோ தான். ஸோ இவன் தான் நம்ம அம்மாவை சாவச்சிருப்பான். இவன் கீப் பண்ணனால தான் அம்மா இறந்துட்டாங்க. ஸோ நான் இவனை கீப் பண்ணிகிட்டே இருப்பேன். எத்தனை பேர் செத்தாலும் என்றைக்கும் ஒரு நாள் ஹீரோவும் சாவான்ல, அது வரைக்கும் நான் கீப் பண்ணுவேன். அதனால் எனக்கு அந்த பொம்மை வேணும்ன்ட்டு பில் ரொம்ப தேடுவான். எல்லா இடத்துலையும் தேடி இருப்பான், வந்திருப்பான். அவன் ஆன்ட்டி வீடு ஃபுல்லாகவும் சர்ச் பண்ணியிருப்பான். பட் அவனுக்கு அந்த பொம்மை கிடச்சே இருக்காது. நம்மளுக்கிட்ட காட்டுவாங்க அந்த கேர்லி ஹேர் இருக்கிறவன் பில் டோரை ரிங் பண்ணி எனக்கு பொம்மை வேணும், நீ அந்த பொம்மை எனக்கு தான் கேட்கும்போது பில் டோரை ஓப்பன் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. அண்ட் அவங்க வீடு ஃபுல்லாக நிறைய செட்டப் இருக்கும். லைக் நிறைய ட்ராப் இருக்கும். யாருனா உள்ளே வந்துட்டா அங்கேயே இறந்து போகிற மாதிரி நிறைய ட்ராப் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பான் பில். கேஸ் எல்லாம் முடிஞ்சு ஹீரோவும் அவங்க பையனும் அந்த மோட்டலுக்காக ஸ்டே பண்ணுவாங்க. அவங்க பையன் இன்னமும் கோவமாக தான் இருப்பாங்க. ஸோ ஹீரோக்கு பில் மேலே டவுட் வந்துச்சு. பில்லுக்கு கால் பண்ணி நீ தான் இப்படி எல்லாம் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும், நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, நான் தெரியாமல் தான் பண்ணேன், நான் அம்மாவுக்கு இப்படி ஆகும்னு நினச்சி பண்ணலை, புரிஞ்சுக்கோ அது எல்லாமே ஒரு ஆக்சிடென்ட், நான் அதை பண்ணலை, தயவு செஞ்சு அதை ஸ்க்ரூ பண்ணுறதை நிறுத்து, நிறைய பேர் இறந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது பில் என்ன சொல்லுவாங்க, உன் பையனுக்கு நீ என்கிட்ட அனுப்பு, உன் பையன் அதை எத்தனை டைம் ஸ்க்ரூ பண்ணாலும் உன் பையன் சாக மாட்டான், உனக்கே தெரியும்ல, சின்ன வயசுலேருந்து நீ பார்த்துருக்கல, அதை யார் கீ கொடுக்குறாங்களோ அவங்க யாருக்கு ஒன்றுமே ஆகாது, உன் பையன் கீ கொடுத்தா உனக்கு எதனா ஆகும், அதனால் நீ உன் பையனை என்கிட்ட அனுப்பு அப்படின்ட்டு பில் சொல்கிறாரு. இவர் நீ ஏன் புரிஞ்சுக்காம பேசுகிற, நான் தெரியாமல் தான் பண்ணிட்டேன், எனக்கு என் பையன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது அதுதான் நானும் சொல்கிறேன், உன் பையனுக்கு ஒன்றும் ஆகாது, உன் பையனை என்கிட்ட அனுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த இடத்துல போலீஸ் டோரை நாக் பண்ணுறாங்க. சரி ஓகே அப்படின்னு ஹீரோ ஓப்பன் பண்ணும்போது அங்கே யார் வந்திருப்பாங்கன்னா அந்த கேர்லி ஹேர் இருக்க பையன் போலீஸ் கெட்டப்பில் வந்துட்டுப்பான். கன்னை காமிச்சு 2 பேரும் இப்போ காரில் ஏறுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் காரில் ஏற்றிட்டு அவன் பில் வீட்டுக்கு வெளியில் போகிறான். என்ன சொல்கிறான்னா அவன் பையன்கிட்ட நீ போய் உள்ள என்கிட்ட ஒரு மங்கி பொம்மை பில் கிட்ட இருக்கும், அவன் தான் உன்னோட அங்கிள், நீ அவன் கிட்ட போயிட்டு உன்னோட அந்த மங்கி பொம்மையை வாங்கிட்டு தா, எனக்கு அது ரொம்ப முக்கியம், அது வரைக்கும் உங்கள் அப்பா என்கிட்ட தான் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் ஒரு மங்கி பொம்மைக்கே இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்லுவாங்க அது நார்மலான மங்கி பொம்மை கிடையாது, அது ஒரு ஈவில் டால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ போய் அந்த மங்கி பொம்மையை வாங்கிட்டு என்கிட்ட
கொடு, நான் ஒன்றையும் உங்கள் அப்பாவை விட்டுறேன், உள்ளே தான் உங்கள் பெரியப்பா இருக்காரு அப்படின்னு சொல்லுவான். சரி ஓகே நான் போய் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து பார்த்துப்போம். அந்த மங்கி பொம்மை வந்து சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து உள்ளே போகிறான். உள்ளே போகும்போதே டோர் ஓப்பன் பண்ணி நிறைய ஒவ்வொரு ஸ்டெப் போகும்போது நிறைய ட்ராப் இருக்கும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன்ல, நிறைய ட்ராப் எல்லாத்தையும் க்ராஸ் பண்ணிவிட்டு இவர் இப்படிலாம் வச்சுட்டு இருக்காரா அப்படின்ட்டு உள்ளே போய் பார்க்கும்போது அவங்களோட பெரியப்பா அதாவது பில் வந்து அந்த மங்கி பொம்மை கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ரொம்ப ஒரு மாதிரி, நீ ஏன் இப்படி பண்ணுற, கரெக்டான ஆள் இப்படி பண்ணு அப்படின்ட்டு அவங்க பெரியப்பா வந்து அந்த மங்கி கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத இவன் மாதிரி வியர்டாக பார்க்குறான். அண்ட் வெளியில் வந்து இந்த கேர்லி ஹேர் பையனும் நம்ம ஹீரோவும் இருக்கும்போது ஒரு தேனி கூடு இருக்கிறத அவன் நோட்டீஸ் பண்ணுவான். அண்ட் லைட் அடித்து பார்க்கும்போது அவன் லைட் ஆஃப் பண்ண லைட் எதுவும் போடாத, சரி ஓகே நான் கொஞ்சம் பேக்கில் போய் பார்க் பண்ணட்டான்னு கேட்கும்போது அதெல்லாம் வேணாம், நீ இங்கே இரு, லைட்டாக மூவ் பண்ணால் கூட நான் அவனை ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி, சரி ஓகே நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்கிறாரு. உள்ள பில் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த மங்கி பொம்மை வந்து உங்கள் தாத்தாக்கு ரொம்ப பிடிச்சது, இது உங்கள் தாத்தா ரூம்லேருந்து நானும் உங்கள் அப்பாவை தான் வந்து கண்டுபிடிச்சோம், நீ இது உங்கள் தாத்தாக்காக ஒரு முறை கீ பண்ணால் என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அண்ட் இவனும் வந்து கீ கொடுக்கும்போது கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த மங்கி வந்து ட்ரம்ஸ் வந்து வாசிக்குது. அந்த கேர்லி ஹேர் போட்டவன் போலீஸ் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அவனால எனக்கு ரொம்ப இச்சையாக இருக்குன்ட்டு அவன் சொரிஞ்சிட்டே இருக்கும்போது அந்த கன் வந்து அந்த முன்னாடி அந்த மிரரில் ஷூட் பண்ணிடுறான். ஸோ ஷூட் பண்ணும்போது ஒரு கேப் வந்துச்சு. ஸோ ஆல்ரெடி வெளியில் ஹனி பீஸ்லாம் நிறைய இருக்கா, அது வந்து என்ன ஆகுது, சின்ன கேப்புக்குள்ளே எல்லாமே அவங்க வாய்க்குள்ளே போயிடுது. அப்படியே ஃபுல்லாக வாய்க்குள்ளே போயிட்டு அப்புறம் மூஞ்சில் அங்கங்கே ஒரு மாதிரி வந்து இங்கே வந்து இறந்துடுறான். சவுண்ட் எல்லாம் கேட்டு பில் வந்து ஐயோ இன்னும் அவன் சாகலையா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கீ கொடுன்னு சொல்கிறான். இவன் வந்து நான் ஏன் கீ கொடுக்கணும், நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லும்போது அவனே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, நீ வந்து என்னோட டம்பான ஒரு பிரதரை சாவடிச்சா நீ அதை சாவடின்னு சொன்னால் நீ அதை சாவடிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவனே அந்த கையை பிடிச்சி இழுத்து ட்ரம்ஸ் ப்ளே பண்ண வைக்கிறான். பட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, இன்னும் இது ஒரு பொம்மை கை இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பிடிச்சி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறான். அண்ட் அந்த மங்கிக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. அது தள்ளி விட்டுட்டு அது வந்து பயங்கர ஸ்பீடாக, இவ்வளோ டைம் அடித்ததே கிடையாது, அவ்வளோ ஸ்பீடாக பயங்கரமாக அடிக்குது. இவனே ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனேன்ட்டு இவனே யோசிக்கிறான். அண்ட் ஹீரோ உள்ளே வந்துட்டு நான் வந்து தெரியாமல் தான் பண்ணேன், நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படி இப்படின்னு கேட்கும்போது ஓகே நான் ரியலைஸ் பண்ணிட்டேன், நான் இனிமேல் எதுவும் பண்ணலை, ஆனால் இது ரொம்ப அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பில்லும் வந்து சொல்கிறாங்க. கரெக்டாக அந்த டைம் என்ன ஆகுது, அவன் வந்து ஒரு ட்ராப் எல்லாம் செட் பண்ணி வச்சுருந்தான். அந்த ட்ராப்பே வந்து பில்லை வந்து என்ன பண்ணுது, அவனோட தலை ஃபுல்லாக அப்படி பீஸாக ஆகிற அளவுக்கு பில் அந்த இடத்துல சாகுற மாதிரி பண்ணிடுது. ஹீரோவும் அவங்க பையனும் ரிட்டன் வந்து வீட்டுக்கு போகிற வழியில் எல்லாருமே இறந்துருக்காங்க. லைக் ஒரு குட்டி குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இறந்து போகிறாங்க. அவரும் வந்து சரி இது இவ்வளோ கொடுமையா அப்படின்ட்டு தெரியலன்ட்டு அவன் பையனும் சொல்லிட்டே போகிறான். வந்து ரோட் கிராஸ் பண்ணலான்னு அவங்க நின்றுட்டே இருக்காங்க. அப்போது ஒரு குதிரையில் ஒருத்தவர் போகிறாரு, வயசானவர் போகிற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் இது நார்மலான ஒரு ஹியூமன் மாதிரி இல்லை, ஒரு பேய் மாதிரி காட்டுறாங்க. பட் இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, அந்த மங்கி வந்து ஒரு ஹியூமனாக இருந்திருந்தால் அது மேபி தட் பர்சனாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அந்த லுக் அவங்க போர்ட்ரேட் பண்ணியிருக்கிறது எப்படி இருக்குன்னா, ஒரு ஏஜ்டு பர்சன், லைக் அவங்க வந்து சிமிலர் டு தட் மங்கி அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் லுக்கு ஒன்று இருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல ஹீரோ வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணுவார். அந்த ஸ்மைல் வந்து என்ன ரெசம்பிள் பண்ணுதுன்னா, ஓகே எனக்கு இப்போ எல்லாமே புரிஞ்சிடுச்சு, இது யாருன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சுன்ற மாதிரி அவர் ஒரு ஸ்மைல் பண்ணியிருப்பார். ஸோ மேபி ஹீரோ வந்து இதுதான் அந்த ஈவிலான ஒரு பர்சனாக இருப்பாரோ அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு கொடுத்த ஸ்மைல் மாதிரி இருக்குது. ஸோ அதை க்ராஸ் பண்ணி அவர் எதுவுமே ஹீரோ அண்ட் அவங்க பையனை எதுவுமே பண்ணலை, அவர் பாட்டு சைலண்ட்டாக க்ராஸ் பண்ணி போகிறாரு. ஸோ மேபி அவர் வந்து அந்த மங்கியாகவும் இருக்கலாம், இல்லை பேயாகவும் இருக்கலாம். ஸோ அண்ட் அதை க்ராஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் இவங்க ரோட் க்ராஸ் பண்ணி போகிறாங்க. இப்போ என்ன ஆகுது, ஒரு ஸ்கூல் பஸ்ஸில் வந்து நிறைய பசங்க வந்து அந்த சியர்ஸ் பண்ணிவிட்டு போயிட்டு கத்திக்கிட்டே ஜாலியாக போகிறாங்க. ஆப்போசிட்டில் செம்ம ஸ்பீடாக ஒரு ட்ரக் போகுது. அண்ட் அந்த பஸ்ஸில் அந்த எல்லாருமே இறந்துடுறாங்க. ஸோ இதோட இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. காரில் தான் வந்து அந்த மங்கி பொம்மையும் வந்து இருக்குது. இதில் என்னென்னா, அது அப்பப்பட்ட கோவத்தால் அந்த ஊரில் இருக்கிற முக்கால்வாசி பேர் இறந்துட்டாங்க அண்ட் இனிமேலும் இறப்பாங்க. அந்த மாதிரி இந்த படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. படம் பார்க்க ரொம்ப ஹாரராலாம் இருக்காது. பட் ஒவ்வொரு அந்த டைப் ஆஃப் டெத்து இருக்குல்ல, அந்த ஆக்சிடெண்ட் அவங்க சொல்கிறது, அந்த டெத்தை காட்டும் போது தலை தனியாக போகிறதும் தலை வெடிகிறதும் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். பட் இது ரொம்ப ஹாரரு அந்த மாதிரி நம்ம ஜோனரில் சொல்ல முடியாது. எனக்கு பயமாக இல்லை பர்சனலாக. ஸோ வந்து இது நல்லா ஒரு ஜாலியாக டைம் பாஸ் ஆகலைன்னா அப்படி பார்க்குற ஒரு மூவியாக தான் இருக்குது. ஒரு ஆவரேஜ் கைண்ட் ஆஃப் ஃபிலிம் அப்படின்னும் சொல்லலாம். அண்ட் இந்த மூவி நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு எதனா மூவினா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் ஹியர் மை வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ்.